கண்டிப்பா நீ அங்க தெரியாத ஆள் உனக்கு புரிய மாட்டேங்குது. வாய் பேசுறதுக்கிட்டே தெரிஞ்சுக்க. வாய் பேசாத புள்ள வீந்துச்சுன்னா உனக்கு எப்படி தெரியும்? நான் அப்படி என்ன பண்றேன்? இப்போ நீ ஸ்கூல்ல போய் வந்துட்டாப்பா வாயில இருந்து ரத்தம் வருது, என்ன பண்ணுவ? வாயில இருந்து ரத்தம் வருதுன்னா என்ன பண்ணுவ சொல்லு எனக்கு. வாயில இருந்து ரத்தம் வருது நான் சொல்றதை கேளு. வாயில இருந்து ரத்தம் வருது கேள்வி. இப்ப தம்ம கட்டாந்து வீந்துச்சு ஏஞ்சிச்சு நீங்க அழுதுனா அது யாருமே கேட்போ மட்டும்தான் நீ வீட்லயே நான் கேட்கிறேன். அவன் எழுத சிரிச்சுன்னு இருக்கான், நான் வரும்போது பார்க்கும்போது அவன் சிரிச்சுன்னு இருக்கானா எனக்கு வீட்லயுமே எவிடன்ஸ் இருந்தா மட்டும்தான் கொஸ்டின் பண்ண முடியும். எவிடன்ஸே இல்லாததுக்கு எங்க அத்தை விழவே இல்லைன்னு சொன்னா எனக்கு தெரியும். புரியுதா இல்லையா? நானும் அதேதான் நான் சொல்றேன். கீழே வந்து அடிப்படுது எனக்கு தெரியுற பட்சத்துலதான் நான் கேட்க முடியும். எனக்கு புரியுது இல்லடி உங்க அப்பா பாத்துக்கிட்டு நான் என்ன பண்ணுவேன் உங்க அப்பா அவன் தான் ஓகே நீங்க அவனை தான் நான் எல்லா நாளும் அவனை தானே நான் பார்த்துருக்கேன். எதுக்கு நான் வாங்க வாழ்த்து போ நீங்க வந்து கேள்வி போடி அவன் கம்மன் Joni. Para. Kayu pani. பாத்துச்சுல எப்படியாவது அங்க வந்து தப்பிச்சு வந்துட முடியுமான்னு பார்த்து அதனால முடியல இருந்து தொலைடி அவனை விட இவதான் அம்மா கூப்பிடுறாங்க போ போறியா எதுக்கு பார்த்தால பார்த்துக்கோ செல்லமே யார்கிட்ட நீங்க யாரை பண்ணீங்க எதுக்கு ஒரே என் செல்லப்பட்ட நீ நினைச்சாலும் உன் பையன் உன்னை விட மாட்டாங்க இருக்குட்டி தொங்க குட்டி அது வயிறு குட்டி ரெண்டும் என்கிட்ட ஓட்டி வந்து சாவடிக்கும். ஆனா வீட்டுக்கு போனா ரெண்டும் மாறிடும். மொத்தமா சேர்த்து கொடுத்துட்டேன். அவங்க அப்பா முன்னாடி வந்து பார்த்தோன்னா இன்னும் நல்லா இருக்கும். இங்கே பாரு அழுதுன்னு தானே என்னப்போ ஏன்னா அது அங்கிருந்தே பார்க்க வேண்டியதானா அவங்க அப்பா அந்த அக்காவை இந்த அக்கா பத்தியா பார்த்து ஹாய் சொல்லிட்டு வருங்க. பொம்பளை